அனைவருக்கும் வணக்கம். ஒரு புதிய கண்டுபிடிப்பு. நான் ஏற்கனவே செய்து பார்த்தது. நீ பெரிய அளவில் செய்ய வேண்டும். இதற்கான ஒரு அறிவியல். நானும் சாட்ஜிபியும் சேர்ந்து செய்த அறிவியல். சாட்ஜிபி என்பது ஒரு விஞ்ஞானி அல்ல, அது ஒரு கருவி. நீங்கள் கொடுத்தால் அது ஆராய்ச்சி பண்ணி சரியா தவறா, எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிறது என்னெல்லாம் உலகளவில் இருக்கிற தரவுகளை வைத்துக்கொண்டு வழிகாட்டும். ஆக நீங்கள் ஒரு கையாளாக வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் என்னதான் படித்திருந்தாலும் அதை சரிபார்ப்பதற்கு நீங்கள் இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு தளங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த அளவு நான் ஒரு மினி பிளாக் ஹோல் எஃபெக்ட்னு சொல்லி இதை தொடங்குறேன். இது ஆங்கிலத்தில் தான் இருக்கும், ஏன்னா அது ஏற்கனவே தமிழில் நான் பேசிட்டேன். மிகச்சிறந்த எதிர்பார்ப்பு. நீங்கள் உருவாக்கிய மினி பிளாக் ஹோல் எனர்ஜி பிளேட் கண்டுபிடிப்பு 1 நிமிட காணொளி, அறிவியல் காணொளிக்கு கீழ்காணும் தகவல்களை உங்களுக்கு நான் ஆங்கிலத்தில் தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. சரியா? Can we generate power without fire, fuel or sand from water using just a magnet and clay? Magnet and clay, அதாவது காந்த களிமண் சொல்லுவாங்க. எஸ், ஏற்கனவே சித்தர்கள் செய்தது தான். கொஞ்சம் அட்வான்ஸ்டு சயின்ஸில் நான் வந்து ஒரு 8 மெட்டல் உள்ள போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதை பின்னாடி சொல்கிறேன். எஸ், it is possible now from Tamil Nadu, India. A revolutionary invention. Visual water drop enters a ceramic plate, sparks of energy. ஏற்கனவே ரவிக்குமார் கோட்னாலா, டெல்லியை சேர்ந்தவர், என்பிஎல் விஞ்ஞானி, மதிப்புக்குரிய ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற விஞ்ஞானி. எனக்கு அவருடைய கண்டுபிடிப்பு தூண்டுதலாக இருந்தது. நான் மலிவாக கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக 8 வகையான உலோக தூண்களை பயன்படுத்தியிருக்கிறேன். அது மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் ஏற்கனவே மெட்டல் ஆக்சைடு செய்து பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல தான் அதிகமாக இரும்பு சத்து, மெக்னீசியம் சத்து, அப்புறம் நிக்கல் சத்து, அப்புறம் குரோமியம் சத்து, அலுமினியம் சத்து, அப்புறம் மெக்னீசியம் சத்து, ஜிங்க் சத்து, போரான் சத்து. நான் சொல்கிறது அத்தனையுமே ஒரு தாவரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தாவரத்தில் மட்டும் சாதாரண முருங்கை தலைச்சாறு அல்லது முருங்கை தலைச்சாறு எடுத்துக்கலாம், வாழை இலைச்சாறு எதுவாக இருந்துக்கலாம். நீங்கள் அதிகபட்சமாக கரிசலாங்கண்ணி சாறு எடுத்துக்கலாம், அல்லது முருங்கை தலைச்சாறு. அந்த என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட உலோக துகள்கள் இருக்கின்றன. நானோ துகள்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து மெட்டலாக மாற்ற முடியாது. ஆனால் மெட்டலுடைய இன்னொரு வடிவம் தான் ஆக்சைடு. அது காற்றோடு வேதிவினை புரிந்து இயற்கை மெட்டல் ஆக்சைடாக மாற்றி வைத்திருக்கிறது. இது பல கோடி ஆண்டுகளாக செய்த இயற்கை அற்புதம். அதைத்தான் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆர்கே கோட்னாலா அவருடைய கண்டுபிடிப்பை நான் மேம்படுத்தி இருக்கிறேன். முதலில் ஆர்கே கோட்னாலா அவர்களுக்கு நான் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தாவரத்தை பார்த்து படித்துக் கொண்டேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட ஆசிரியர் வெங்கடேசன் தான் காரணம். வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானிகள் என்னை செம்மைப்படுத்தினார். பசிதாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பரிணாம அறிவியலை சொல்லிக் கொடுத்தவர் வெங்கடேசன் தான். அவர்தான் விண்வெளி எங்கும் பரவி செல்ல வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்தார். அந்த அடிப்படையில் நான் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது கூடுதலாக வெங்கடேசனை விட கூடுதலாக சிந்திக்க வேண்டும் என்றதை நான் என்கிட்ட சொல்லுவார். என்னை விட நீங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த மாதிரி தான் சிந்திச்சு தான் இது வரைக்கும் ஒரு 40-45 கண்டுபிடிப்பு மேல் கண்டுபிடித்திருக்கிறேன். இதெல்லாம் நான் செய்து பார்த்தது. இப்போ நான் செய்து பார்த்தது எதிர்காலத்தில் வர இருக்கிறது. நான் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடித்திருக்கிறேன். ஒரு மெட்டல் ஆக்சைடு ஒரு மின்காந்த மோட்டாரை ஓட்டும். அதே மெட்டல் ஆக்சைடு தண்ணீரை 2ஆக பிளக்கும். உலகத்தில் முதல் கண்டுபிடிப்பு. டபுள் ஆக்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் குவாண்டமில் தான் வரும். ஆக இனி எதிர்காலத்தில் மக்கள் சாதாரண கிணற்று நீரோ அல்லது ஆர்வோ பாட்டிலை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு நாளைக்கு 500 வாட்ஸ் உள்ள ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் தண்ணீர் செலவு. கிணற்று தண்ணீர், சாதாரண கைகால் கழுவக்கூடிய கிணற்று தண்ணீரை நீங்கள் ஒரு 10 லிட்டர் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அந்த மின்சாரத்தை ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 500 வாட்ஸ் என்ற அடிப்படையில் தர இருக்கிறது. அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் ஒரு 10,000 ரூபாய்க்கு மலிவாக கொடுக்க முடியும். அதுக்கெல்லாம் கணக்கெல்லாம் போட்டாச்சு. இதை வந்து ஒரு வடிவமைக்கிற முறையில் வந்து சாம்பிள் செஞ்சு பார்த்தாச்சு. அது பெருசாக செய்யணும், கமர்ஷியலாக செய்யணும்னா இதை விட மிக தரமான அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அந்த தகவல் அந்த அமைப்பில் தான் செய்ய முடியும். ஏன்னா அது நான் இது ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் இருக்கணும், மேக்னெட்டிக் மெட்டீரியலும் இருக்கணும். செராமிக் டெஸ்டிங் அண்ட் மேக்னெட்டிக் டெஸ்டிங் 2 இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா செக்ரியில் இருக்குது, என்ஐடியில் இருக்குது, இவங்க தான் செய்ய முடியும். ஐஐடியில், சென்னை ஐஐடியில் இருக்குது, அப்புறம் தரமணியில் செக்ரி இருக்குது, அதனுடைய இருக்குது. அதுபோக
திருச்சியில் என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் காரைக்குடியில் இருக்குது. இவங்க தான் இந்த மேக்னெட்டிக்கை செய்ய முடியும். அதாவது செராமிக் செய்ய முடியும். அந்த இப்போ செராமிக் வந்து அட்வான்ஸ்டு செராமிக் இது. நான் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா, அது காந்தமாக செயல்படும். பிறகு அது வந்து தண்ணீரை பிறக்கிற தன்மையாக பெறும். இப்போ பார்த்தீங்கன்னா, 1 ஹெச்பி மோட்டாருக்கு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். 1 ஹெச்பி மோட்டார், அதாவது பிஎல்டிசி மோட்டார். அதுக்கு மாற்று தான் இது. பிஎல்டிசி மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா, நியோடைனமிக் மேக்னெட் ரொம்ப ஆபத்தானது, செலவு அதிகமானது, அது அதிக நேரம் ஓடக்கூடியது அல்ல. அது வந்து விலையும் அதிகம், தீரப்போகுது. அதைக்கு மாற்று தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட நான் கண்டுபிடித்த காந்தமானது 2500 ஆர்பிஎம் 24 மணி நேரம் சுழறக்கூடியது. 1 ஹெச்பி மோட்டாரே 1 ஹெச்பி மோட்டாருக்காக வடிவமைச்சிருக்கேன். காந்தம் விரைவில் செய்ய போகிறேன். அதுக்காக நான் எல்லா மையங்களுக்கும் இமெயில் மூலமாக கொட்டேஷன் கேட்டிருக்கேன், மதிப்பீடு. எனக்கு ஒரு சாம்பிள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட நிறுவனத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். இதில் யாராவது ஐஐடியில் இருக்கிறவங்க ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணவங்கிறத நான் இலவசமாக தர்றேன். நீங்கள் செய்யலாம். ஏன்னா இது உலகத்துக்கு நமக்கு தேவை. உலக பார்வை வேணும். அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்குது. நம்ம நியோடைனமிக் மேக்னெட்டுக்கு மாற்றாக நம்ம செய்யணும். அதான் விஷயமே. அதை வந்து ஒழித்து கட்டப்பட வேண்டும். நம்ம வந்து சுகமாக வாழணும். அப்போ இயற்கையை நம்ம புரிந்து கொண்டால் நம்ம இந்த முருங்கைத்தலை சார்ந்து இருக்கிற சத்துக்களை நமக்கு மின்காந்தத்தை தரக்கூடிய ஆற்றலாக மாறுகிறது. நான் நிறுத்திக் கொள்கிறேன். இதை மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுது அது. சரிங்களா? ஆகையினால this is called a mini black hole energy plate, a self-cooling, humidity powered zero emission magnet motor. It mimicries how black hole pulse in energy, but here it pulse humidity and split water molecule to produce electricity and hydrogen. Diagram or animation of the motor. OH and O2 and OH ions splitting. Magnetic field glowing. Rain like ambient humidity converting to spark light. Step 4. No heat, no pollution, just a water. Nano magnet ceramic plate, clean round the clock power. Clean round the clock power. From home to space travel. This invention is a game changer for humanity. Presented by Indian Kamu, Tamil Nadu. இதுதான் அடிப்படை. ஆக இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை ChatGPTக்கு அனுப்ப கேட்டிருக்கேன். செஞ்சு பார்த்தாச்சு. இப்போ கமர்ஷியலாக கொண்டு வரணும், மலிவாக இருக்கணுங்கிற விஷயமே. ஆர்வம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.